நாளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 20வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 27 வரை. தேவன் நம்மோடு இருப்பதே பெலன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. வசனம் 24. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று தேவன் தம்மை வெளிப்படுத்தி தம்மை இஸ்ரவேல் மக்களுடன் அடையாளப்படுத்துகிறார். இவர்கள் கடைபிடிக்கும்படி பல்வேறு கட்டளை கொடுத்துவிட்டு நான் உங்களுக்கு நித்திய கடவுளாகவும் உங்களை அழைத்தவராகவும் வாக்குத்தத்த நாட்டில் என்னுடைய மக்களாக வாழ்வதற்கு போதுமானவராகவும் இருப்பேன் என்று தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கிறார். இவ்வாறு மக்களுடன் மக்களாக தம்மை அடையாளப்படுத்துவதன் மூலமாக மக்களின் மேலுள்ள தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுகிறார். நாம் அவருடன் உறவில் இருந்தால் அவர் கூறுகிறதன் அடிப்படையில் இந்த உலகில் உள்ளவற்றை சரியென்றும் தவறு என்றும் பிரித்தெடுக்க அறிந்திருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். தேவனுடைய மக்களுக்கென்று வேறுபட்ட தரநிலை உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் தகுதியானதாக இராது. அவர் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதம் வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறாரோ அதுவே நமக்கும் முக்கியம். அவருடைய பார்வையே நம்முடைய பார்வை, அவருடைய கண்ணோட்டமே நம்முடைய கண்ணோட்டமாகவும் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை பார்ப்போமானால் பெரும்பாலும் இங்கே நிஜத்துக்கும் யதார்த்தத்துக்கும் அப்பாற்பட்ட வாழ்க்கை முறையே இருப்பதை காண முடிகிறது. பொய்களும் ஏமாற்றுகளும் வஞ்சகங்களும் இன்று நம்மை சுற்றி நிறைந்திருக்கின்றன. ஆகவே இவற்றிலிருந்து நாம் வித்தியாசமானவர்களாக வாழ வேண்டும். இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற ஓர் ஆசீர்வாதமான நல்ல நாட்டுக்கு அழைத்திருக்கிறார். அந்த நாட்டை தேவனே வளமுள்ளதாக்கி இருக்கிறார். அவர்களை அவரே குடியமர்த்தப் போகிறார். பலவித விதிமுறைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து நம்மை கடினமான வழியில் நடத்துவதற்காக அல்ல, மாறாக ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிற தேவனிடத்தில் அன்பு கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். உங்கள் தேவனாகிய நானே இவற்றை கடைபிடிப்பதற்கு துணை நிற்கிறேன். அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நம்மிடத்தில் சொந்த ஆற்றல் ஏதும் இல்லை. மாறாக அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நமக்காக உறுதியளித்து கையொப்பமிடுகிறார். இதுவே நம்முடைய பலமாகவும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களையும் போராட்டங்களையும் கண்டு சோர்ந்து போக வேண்டியதில்லை. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கு பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை அழைத்த தேவன் அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட தேவையான கிருபையையும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலையும் தாமே அருளுவார். உலகத்தின் மாயையான கவர்ச்சிகளுக்கும் பாவமான காரியங்களுக்கும் விலகி தேவன் காட்டும் உலகத்தின் மாயையான கவர்ச்சிகளுக்கும் பாவமான காரியங்களுக்கும் விலகி தேவன் காட்டும் சத்திய வெளிச்சத்தில் நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக மாறும். நம்மை உலகத்திலிருந்து தமக்கென்று பிரித்தெடுத்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அனுதினமும் அவர் நம்மோடு இருப்பதே நமது உண்மையான வெற்றியும் பெலனும் நிரந்தரமான சமாதானமும் ஆகும். ஆமேன்.